ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மையிலேயே உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து இரவும் பகலும் இடைவிடாமல் வேண்டுதல்கள் ஜெபங்களிலும் நிலைத்திருக்கிறாள். தனிமை என்பது வறுமை அல்ல, அது தேவனுடன் இணைந்திருக்கும் நேரமாக விவிலியம் சித்தரிக்கிறது. மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் தனிமையில் இருப்பவர்களை தாங்குகிறார். விதவைகள், நோயாளிகள் மற்றும் தனிமையில் தவிப்பவர்கள் ஜெபத்தின் மூலம் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. தனிமையில் இருக்கும் போது தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று உணர்ந்து அதை ஆன்மீக பலத்தை பெறுவதற்கான நேரமாக மாற்றலாம். உடலினை உறுதி செய்ய 1000 வழிகள் இருக்கின்றன. ஆனால் உள்ளத்தை ஆன்மாவினை வலிமையாக்க தனிமையினால் மட்டுமே முடியும். தனிமை என்பது தன்னிலே இனிமை காண்பது, தனிமையிலேயே தன்னிலை உணர்வது. இயேசு இன்றைய நற்செய்தியில் மக்களிடம் பணி செய்து வந்த தன் சீடர்களிடம் தனிமையில் சென்று ஓய்வெடுக்க சொல்லுகிறார். அந்த ஓய்வு எடுத்தலை தனிமையாயிருக்க யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு சென்று ஓய்வெடுக்க சொல்லுகிறார். தனிமையில் மட்டுமே நம்மை நாமே சுய தூக்கி பார்க்க முடியும், ஆராய முடியும். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் தனிமை நமக்கு பல விடயங்களை கற்றுத்தருகிறது. துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், ஆபத்துக்கள், தோல்விகள், இழப்புகள் என்று சொல்லா பாடுகள் நிறைந்த பாதைக்குள் பயணித்தவர் தாவீது ராஜா. குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களில் தனது குடும்பத்தார், நண்பர்கள், போர் வீரர்கள் என்று பலரிடமிருந்து பிரிந்து குகைகளிலும் பகைவர்கள் மத்தியில் ஒளித்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்ட சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. மேலும் இதனால் உணர்வு ரீதியாகவும் அவர் தனிமையை அனுபவித்தார். ஆனால் தாவீது எல்லோரும் இருந்தும் பல சந்தர்ப்பங்களில் தனிமையை அதிகம் அனுபவித்தார். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் இப்படியாக தனிமை உணர்வினால் தாக்குண்டு வாழ்க்கையில் தொடர்ந்து முன் செல்ல முடியாமல் சிந்தையிலும் உணர்விலும் பாதிக்கப்பட்டவர்களாய், மன உளைச்சலுக்கு ஆளாகியவர்களாய், தற்கொலை நாடுகளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தாவீதோ பல வழிகளில் தனிமை தன்னை ஆட்கொண்டாலும் தன் தேவனை தொடர்ந்து விடாமல் பற்றிக் கொண்டிருந்ததால் அவன் அசைக்கப்படவில்லை. கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அதே தேவன் இன்றும் நம்மையும் நம் தனிமையில் மீட்டு தொடர்ந்து நடத்த வல்லவராயிருப்பதால் நம் தனிமை நிலைகள் அனைத்தையும் அவர் சமூகத்தில் விண்ணப்பித்து விசுவாசத்தோடு முன் செல்வோமாகுமா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை கைவிடாதவனே, உலகத்தில் தனித்து விடப்பட்ட சந்தர்ப்பங்களும் உணர்வுகளும் தலதூக்கினாலும் கர்த்தர் என்னை கைவிடாத நம்பிக்கை எனக்கு தந்திருக்கின்றபடியால் உம்மை துதிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.